So hi guys, நான் விகாஷ் and I am back with another video. So இது ஒன்றும் வந்துட்டு லெக்சர் மாதிரிலாம் இருக்க போகிறது கிடையாது. ஐம் லேர்னிங் சம்திங் அப்படியே வந்து உங்களோட சேர்ந்து லேர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். ஸோ என்ன லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா ஐம் லேர்னிங் அபவுட் VXLAN and OpenVSwitch. So இது வந்துட்டு it's one of the most important things that you have to learn about this cloud networking, more precisely data center networking. So என்ன கதை அப்படின்னா, let's assume that you have like two VMs, okay, two VMs. One second. Yeah, so என்ன கதை அப்படின்னா, like let's say you have like two servers, two beefy servers, and அந்த ரெண்டு சர்வருமே let's assume they are two different physical machines, and உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு சர்வரில் ஒரு VM and இன்னொரு சர்வரில் வந்துட்டு இன்னொரு VM இருக்குது. What would you do to make these two VMs appear in the same logical network? Because like truly speaking, இது ஒரு VM வந்து அதோட ப்ரைவேட் பிரிட்ஜுக்குள்ளே இருக்கும், இந்த VMன்றது இதோட ப்ரைவேட் பிரிட்ஜுக்குள்ளே இருக்கும். ஸோ there is like no way for them to communicate with each other, கரெக்டாக? ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு we like brought up the concept called overlay networking, and அதில் ஒரு important tunneling protocol வந்து என்ன அப்படின்னா VXLAN. So if you know how WireGuard works, இது kind of similar but without like let's think like WireGuard without encryptionன்ற மாதிரி நீங்கள் வந்து யோசித்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ let me show it to you, okay? So in the route, I mean 23.88ன்றது VM2, and in the what's it called 188 இங்கே வச்சு இந்த 188ன்றது வந்துட்டு VM1ன்னு வச்சுப்போம், அண்ட் இந்த ரெண்டு VMும் வந்துட்டு ஹெட்சனரோட VM. ஸோ ஆப்வியஸ்லி it is not assured that இந்த ரெண்டுமே வந்துட்டு சேம் ஃபிசிக்கல் சர்வரில் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. They can be like spread across multiple servers and who knows. So இப்போ வந்துட்டு like what I am doing is, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா okay, let me okay see, இப்போ இந்த 10.0.0.3 அப்படின்றது வந்து யாரோட ஐபி அப்படின்னா இந்த விஎம்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கண்டெய்னரோட ஐபி, ஓகே? மேக் சென்ஸ்? ஸோ லைக் we are pinging this VM's private container IP from another VM. So like this is the whole concept of overlay network. ஸோ லைக் இதோட டெப்த்ஸுக்கு நான் வந்து இப்போ போக விரும்பலை, ஏன்னா நானும் வந்து படிக்கணும். ஸோ இன் அன் ஓவர்வியூ இது லைக் இதோட கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா, like across the data center, okay, across the data center, if you want to make the VMs and the containers to spread across the servers in the data center to appear like they are in the same network, the same layer 2 domain. So அதுதான் வந்துட்டு the concept of VXLAN. and again நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இதோட டெப்ஸுக்கு நான் வந்து போக விரும்பலை, லைக் ஏன்னா இதை நான் கடைசியாக போகிறேன். பட் இதுக்கு முன்னாடி வாட் we can do அப்படின்னா, இதை நான் எங்கிறது லேர்ன் பண்ணுறேன்னு சொல்லிடலேன், லைக் நான் சொல்லிடுறேன். நான் ஐ எம் லேர்னிங் இட் ஃப்ரம் அவர் chat GPT, ஓகே? ஸோ இங்கேருந்து நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஓகேவா? chat GPTனோட உங்களுக்கு chat GPT என்ன வந்துட்டு பெருசாக கழட்டி கழிக்க போது நீங்கள் நினச்சிங்கன்னா நோ. இஃப் யூ யூஸ் chat GPT in a good way, you can learn a lot from it. ஓகே, ஸோ இப்போது வந்துட்டு நான் என்ன லைக் ஐம் டூயிங் an experiment அப்படின்னா, AWSலாம் நீங்கள் VPC க்ரியேட் பண்ணும்போது வந்துட்டு அதோடைய ப்ரைவேட் நெட்வொர்க் உடைய அந்த ஐபி சைடரை வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணுவீங்க, and it can overlap. Like you can create two siders, okay, two VPCs, okay? Let's assume you create two VPCs, and அந்த ரெண்டு VPCs உடைய அந்த சைடருமே வந்துட்டு 10.0.0.0/24 இருக்கலாம். அப்போ
if these two VPCs are in the same you know like I mean they are in the same VM அப்படின்னா wouldn't they overlap is my question. ஸோ அதை வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறதுக்கு how VXLAN is helping அப்படின்றா using this VNI. ஸோ லைக் என்னோட மென்டல் மாடல் வந்து என்னன்னா if you know VXLAN you would understand what I'm talking about, but if not it's fine. ஒரு VPC அப்படின்னா it is mapped with the VNI. VNI அப்படின்னா வந்துட்டு VLAN ID மாதிரி but a bigger number. Okay, so if tenant இதை நான் அப்படியே வந்துட்டு இங்கே கொண்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ யா if now that the basics VXLAN works, the next experiment that will teach you the most is this overlapping IPs with different VNIs. Tenant A la வந்துட்டு we have VNI 100 and 10.0.0.2 and tenant B VNI 200 10.0.0.2. so see these two IPs like they overlap with each other, but still this would work because the VNI is different. Okay, same IP, different VNI, then install flow like okay, so tunnel 100 output on the VXLAN 0, tunnel 100 action set okay with A ல இருந்து வந்துச்சுன்னா set the tunnel 100 output வந்து VXLAN 0 கொண்டு போ, incomingல வந்து 100ல வந்துச்சு அப்படின்னா then the action should be send it to this container which has this with A. Okay, so what we are supposed to do is okay, we are so let's just do okay, so இப்போ okay let's do if you see like இதை தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ VM1 இது like இது வந்து VM2. VM1ல வந்துட்டு we have like two IP addresses of the same, like two containers having the same IP address. ஸோ இதை தான் சொல்ல வருது. Tenant A and tenant B uses the same IPs but they remain isolated because of different VNIs. Current setup recap, you already have the container VM1, container VM2, VNI 100 flow rules. Okay, create second container on each VM. Okay, one VM1 add C3. so create container னு சொல்லுதே, இது என்ன command docker what like ஒண்ணுமே இல்லை நீங்க வந்து நினைச்சீங்கன்னா it is to create a network namespace. ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே பண்ணுறோம். ஸோ ஐ மீன் லைக் இஃப் யூ நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன். ஸோ கண்டெய்னர்ஸ் ஆர் நத்திங் பட் நேம்ஸ்பேசஸ் ப்ராசஸ் நேம்ஸ்பேஸ், நெட்வொர்க் நேம்ஸ்பேஸ், மவுண்ட் நேம்ஸ்பேஸ் அண்ட் யூசர் நேம்ஸ்பேஸ் அண்ட் நிறையா இருக்குது. ஸோ அதில் இப்போது நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணுறது வந்து நெட்வொர்க் நேம்ஸ்பேஸ். ஓகே, ஸோ C3 இஸ் த ஸோ இந்த C3 அப்படின்றது வந்துட்டு லைக் இட்ஸ் அ நேம் ஆஃப் த நேம்ஸ்பேஸ். ஸோ திஸ் இஸ் லைக் அ மினி வெர்ஷன் ஆஃப் லைக் a simulation of a container சொல்லலாமா? okay so create with pair. so with pair பத்தி நம்ம வந்து பேசியிருப்போம். with pair அப்படின்றது like it's a virtual ethernet cable which connects the container namespace and the bridge that is in the host. okay, so should IP link add with C3 type with so so like இந்த command வந்து என்ன பண்ணும் அப்படின்னா like create the with pair. so ஒரு வித்துக்கு ரெண்டு end இருக்கும். so it's a pair. in the with C3 is one end and with C3 BR is another end. in the with C3 ன்றது வந்துட்டு கண்டெய்னர் நேம் ஸ்பேஸ் குள்ள போகும். இந்த with C3 BR ன்றது வந்துட்டு bridge ஓடைய அந்த இதுக்குள்ள போகும். ஓகே, ஸோ bridge ன்றது வந்துட்டு it is like a virtual switch. so leave it. ஸோ இந்த bridge வந்து யார் கிரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறா அப்படின்னா OpenVSwitch. ஏன்னா OpenVSwitch is what we are using right now because
OpenVSwitch supports this VXLAN tunneling, and OpenVSwitch, it is programmable, and we can create flow rules. Like இதில் வந்து ஃப்ளோ டேபிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் OpenVSwitch ஆர்கிடெக்சர் பற்றி நான் அப்போ தான் காலையிலேருந்து நான் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ வி ஹேவ் ஸோ மொத்தம் நம்மளுக்கு வந்துட்டு 3 லேயர் இருக்கும். ஒன்று வந்துட்டு மேனேஜ்மெண்ட் லேயர், இன்னொன்று வந்துட்டு யூசர் ஸ்பேஸில் வந்துட்டு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஓடுது, டேமன்ஸ் ஓடுது, அண்ட் கர்னல் ஸ்பேஸில் வந்துட்டு என்னென்ன மாதிரியான இந்த மாடியூல்ஸ் வந்துட்டு இருக்குதுன்றதை வந்து நம்ம இந்த டயக்ராம் வந்து நம்மளுக்கு சொல்லும். ஸோ இந்த ஃப்ளோ டேபிள் தான் வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஃப்ளோ டேபிளில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பேக்கெட் வந்துட்டு இந்த பேட்டர்னை மேட்ச் பண்ணுச்சுன்னா வாட் ஆக்ஷன் நீட்ஸ் டு பி டன் அப்படின்ற அந்த ஒரு ரூல் வந்துட்டு இந்த ஃப்ளோ டேபிள்குள்ளே இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ஃப்ளோ ரூல்னு சொல்லுவோம். அந்த பஞ்ச் ஆஃப் ஃப்ளோ ரூல்ஸ் மேக்ஸ் அப் அ ஃப்ளோ டேபிள். ஸோ அதுதான் வந்துட்டு இது. அண்ட் ஸோ லெட்ஸ் கிரியேட் அ வித் பேர். ஓகே, லெட்ஸ் கிரியேட் அ வித் பேர். ஓகே, now move one side to the container. ஓகே, நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த வித் C3 அந்த ஒரு அந்த ஒரு எண்டை வந்துட்டு நம்ம கண்டெய்னர் நேம் ஸ்பேஸ்க்குள்ளே வந்துட்டு we are குத்துற மாதிரி கணக்கு. ஓகேவா? அண்ட் இந்த OVS VSCTL அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் திஸ். ஸோ இந்த OVS VSCTL அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் லைக் a command line tool which is like a client side tool which talks to this OVS DB. ஓகே, இந்த OVS DB அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, it is what so think of it like a database for OpenVSwitch. OpenVSwitchக்கு வந்துட்டு ஒரு database மாதிரி, அந்த databaseல வந்துட்டு we have all the bridges, all the ports, all the interfaces and all the information that needs to be stored inside this OpenVSwitch. அதெல்லாமே வந்து இந்த OpenVSDBல இருக்கும். அண்ட் இந்த OpenVSDBல ஏதாவது ஒரு ரெக்கார்ட் வந்து ஆட் ஆச்சு அப்படின்னா then this VSwitchD will read from it and will process it. Okay, process in the sense so this is the brain of OpenVSwitch. This creates the bridge create பண்ணலாம், or whatever. எனக்கு இந்த இதுதான் வந்துட்டு this the brain, ஒரு பேக்கெட் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுல இருக்கட்டும், அண்ட் நிறைய விஷயத்த வந்துட்டு இதுதான் பண்ணும். இப்போ வந்துட்டு ஒரு புது ஃப்ளோ ரூல் வந்துட்டு கிரியேட் பண்ணி இந்த ஃப்ளோ டேபிளில் வந்து இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரெயின் தான் பண்ணும். ஸோ இந்த பிரெயினை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா we have this open flow அண்ட் நிறைய வந்துட்டு சாஃப்ட்வேர் டிஃபைன்டு நெட்வொர்க்கிங் டூல்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த VSwitchDயை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ கண்ட்ரோல் பண்ணி ப்ரோக்ராமேட்டிக்கலாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃப்ளோ டேபிள் நம்ம வந்து பாப்புலேட் பண்ணலாம். அண்ட் இந்த ஃப்ளோ டேபிள் இப்போ ஒரு பேக்கெட் வந்துட்டு உள்ளே வருது அப்படின்னா இந்த டேட்டா பாத் அப்படின்ற அந்த ஒரு கர்னல் மாடியூல் தான் வந்துட்டு லிசன் பண்ணிட்டு தென் அந்த பேக்கெட்டுக்கு இந்த ஃப்ளோ டேபிளில் ஒரு பேட்டர்ன் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு வந்துட்டு ஒரு ரூல் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும். அப்படி இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட், அந்த பேக்கெட்டை அப்படியே வந்துட்டு எந்த போர்ட் வழியாக வந்துட்டு அந்த டிராஃபிக்கை வந்துட்டு சென்ட் பண்ணணுமோ பண்ணிடும். அப்படி இந்த ஃப்ளோ டேபிளில் மேட்ச் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை அப்படின்னா இட் வில் சென்ட் அன் அப்கால் லிங்க். அப்கால் அப்படின்றது வந்துட்டு ஒரு it will make a call to the user daemon VSwitchD, and VSwitchD will basically take the packet and do whatever it wants to do with the packet, and it will populate the flow table. And then அதே பேட்டர்னில் இன்னொரு ஒரு பேக்கெட் வந்துட்டு உள்ளே வந்துச்சு அப்படின்னா then this will basically check the flow table and it will not process, but it will route the packet to wherever it needs to go from the switch. Okay, so flow table is like a cache memory for this data path. ஸோ ஒரு வாட்டி வந்து இந்த ஒரு பேக்கெட்டை வந்துட்டு VSwitchDக்கு அனுப்பி நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பதிலாக we have this cache thing, and இந்த cache வந்துட்டு it will basically prevents, okay, it prevents packet processing every single time. Let's imagine இந்த ஸ்விட்சுக்கு வந்துட்டு மில்லியன்ஸ் ஆஃப் பேக்கெட்ஸ் பெர் செகண்ட் வந்துட்டு உள்ள வருது அப்படின்னா அந்த ஒரு செகண்டுக்கும் அத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் பேக்கெட்ஸை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா CPU வந்துட்டு வெடிச்சிடும். ஓகேவா? ஸோ CPU வந்து ஸ்பைக் ஆகிடும். ஸோ வந்துட்டு அந்த ஸ்பைக்கை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு தான் we have a cache. இந்த கேஷ் இந்த கேஷ் வந்து லுக்கப் பண்ணும். கேஷில் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட், அந்த போர்ட் வழியாக வந்துட்டு அந்த எங்கே போகணுமோ அது போயிடும். அப்படி இல்லைன்னா it will make an upcall call to this VSwitchD, and this VSwitchD will do all the processing and it will populate this flow table. So இதுதான் வந்துட்டு the overall the architecture of OpenVSwitch, and the OVS VCTL அப்படின்றது வந்துட்டு it is like a client side tool to
do like to add a bridge, to remove a bridge, to do the stuff that OpenVSwitch offers. And in the client side tool we can like interact with this architecture down below. Okay va? So yeah, ஸோ புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த OpenVSwitch நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த OpenVSwitch வந்துட்டு டனலிங் சப்போர்ட் பண்ணும், VXLAN சப்போர்ட் இதில் இருக்குதுன்றதுனால தான் we are using this OpenVSwitch. ஓகேவா? இந்த VXLAN பற்றி நான் ஃபுல்லாக சொல்லலை உங்கள்கிட்ட. ஸோ VXLAN பற்றி நம்ம வந்துட்டு இன்னும் சீக்கிரத்தில் பார்ப்போம். லைக் அது எப்படி வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு அந்த ஓவர்லே ஸோ இந்த ஒரு ஓவர்லே ஆர்கிடெக்சர் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. வயர்கார்டு பற்றி நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் நான் ஒரு சில வீடியோஸில். ஸோ அதே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும். ஸோ லைக் உங்களுக்கு வந்து வயர்கார்டு எப்படி வேலை செய்யுதோ, ஓவர்லே நெட்வொர்க்கிங் இஸ் த பேஸ் கான்செப்ட் அண்ட் built on top of that is WireGuard, your VXLAN, your whatever. வேறு எதாவது இருக்கா தெரில எனக்கு. ஓகே, ஸோ இதில் விட்டோம். ஸோ we added this pair to this. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸோ இப்போ இந்த எண்டை வந்துட்டு we are going to add it into this என்ன சொல்ல OpenVSwitch. ஓகே, அண்ட் அந்த லிங்க்கை நம்ம வந்துட்டு அப்ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு வர போகிறோம் அடுத்து. ஓகேவா? முதல்ல ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கண்டெய்னர் நேம் ஸ்பேஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம்ல C3 அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த C3க்கு நம்ம வந்து we are going to assign an IP address. ஓகே, like we are going to assign an IP address. இந்த IP வந்துட்டு it is same as the IP that we have assigned earlier. ஓகே, நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நான் வந்து பண்ணி பார்த்தேன். ஓகே, அதில் வந்துட்டு இந்த C1 அப்படின்ற அந்த கண்டெய்னர் நேம் ஸ்பேஸில் வந்துட்டு we have added .2 as the IP address. ஸோ இதே IP address தான் நம்ம இப்போ வந்துட்டு மறுபடியும் we are going to assign it to the new container namespace called C3 and yeah. Okay, so இப்போ in this VM we have two container namespaces C1 C3. இந்த ரெண்டுத்தோடைய இன்டர்ஃபேஸ்லையுமே இந்த ரெண்டுத்தோட நேம்ஸ்பேஸ்லையுமே we have this interface called what's it called, இந்த வித் C3 அப்படின்ற அந்த ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துட்டு அந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குது. அதோட IP வந்துட்டு 10.0.0.2. இங்கேயும் வந்துட்டு வித் C1 அப்படின்ற அந்த ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இந்த ஒரு நேம் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குது. IP வந்துட்டு 10.0.0.2. இப்போ they both are overlapping, they both are the same IPs, but what I mean, like how does the OpenVSwitch handle this, or more technically how does VXLAN handle this ன்றது நம்ம பார்ப்போம். ஓகேவா? பட் அதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஆல்சோ லைக் இங்கே VM2லையுமே வந்துட்டு let's add another நேம் ஸ்பேஸ். ஓகே, டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ let's add another namespace called C4 and இங்கே வந்துட்டு create with pair. ஓகே, அதே லைக் VM2ல பண்ணதே தான் இங்கேயும். அண்ட் OpenVSwitchன்றது வந்துட்டு உங்களுக்கு VM2லையும் இருக்குது, VM3லையும் இருக்குது. ஸோ yeah, that's one thing. ஸோ அடுத்து வந்துட்டு move one pair into the namespace and another pair into the OVS. I mean another end to the OVS. Okay, இப்போ வந்துட்டு we are going to attach 10.0.0.3. ஓகேவா? we are going to attach 3. ஏன்னா நான் இந்த சர்வரில் வந்துட்டு ஆல்ரெடி 3ல நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் டூ 3. ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போ ஓகே இட்ஸ் ஃபைன். பட் இப்போ வந்துட்டு இந்த ஃப்ளோ நடக்காது, ஏன்னா நம்ம இன்னும் வந்து இந்த VXLAN கான்ஃபிகரேஷன் நம்ம வந்து பண்ணல. ஸோ வந்துட்டு இந்த ஓப்பன் ஸ்விட்சில் வந்துட்டு we are going to like configure this. இது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ if any traffic is originating from this port, okay, இந்த போர்ட் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இந்த போர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம OVS which is OpenVSwitchல வந்துட்டு ஆட் பண்ண வித் C3BR அந்த ரெண்டு எண்டில் ஒரு எண்டு வித் C3ன்றது வந்துட்டு அந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ளே போயிடுச்சு, வித் C3BRன்றது வந்துட்டு OVSக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த வித் C3BRல ஏதாவது டிராஃபிக் வந்துட்டு உள்ளே வந்துச்சு அப்படின்னா what action needs to be done is set the tunnel ID to 200. okay, like notice this, set the ID to 200. okay,
இங்கே பழைய இதில் வந்துட்டு அந்த ஐடி என்ன அப்படின்னா 100, ஓகேவா? ஸோ இந்த 10.0.0.2க்கு விச் இஸ் இந்த வித் C1BRக்கு, ஓகே, வித் C1BRக்கு 100 தான், 100 அப்படின்றத வந்துட்டு VNI, ஓகே. இந்த வித் C3BRக்கு ஐடி வந்துட்டு 200. ஸோ ஈவன் தோ த ஐபி மேட்சஸ் த VNI டிஃபர்ஸ். புரியுது என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ VNIனா என்னன்னு புரியலன்னா ஜஸ்ட் வெயிட் அ செகண்ட், நான் வந்து இந்த VXLAN பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Just wait a second. So first of all, let's do the experiment. Okay, and VM2 la vandittu the same tunnel ID, okay, but this is for with C4, and ipo vandittu we are finally done. Yeah, let's do this. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸ் வெயிட் அ செகண்ட். ஓகே 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 ஸோ டேக் அ லுக் அட் திஸ் கேர்ஃபுல்லி. இது வந்துட்டு 10.0.0.3, இதுவும் வந்துட்டு 10.0.0.3. இது லைக் இது வந்து இது ஸோ இது வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட சர்வர் 2ல வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த 2 இன்டர்ஃபேஸஸ், கரெக்டாக? கண்டெய்னர் 2 and கண்டெய்னர் 4, C2 and C4, C2 and C4, கரெக்டாக? ஸோ இந்த C2 and C4 அப்படின்றது தான் வந்துட்டு அந்த 2 கண்டெய்னருடைய நேம் ஸ்பேசஸ். இது கண்டெய்னரில் நேம் ஸ்பேஸ். C2க்கு வந்துட்டு .3, C4க்குமே வந்துட்டு .3. அப்போ ஹவு டிட் திஸ் நோ? இங்கே நான் பிங் 10.0.0.3 நான் பிங் பண்ணேன் அப்படின்னா ஹவு டிட் திஸ் நோ இது எனக்கு வந்து இந்த C2 உடைய .3 தான் பிங் பண்ணணும் அப்படின்றது இதுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, இந்த சர்வர் 2ல உள்ள C1ம் இந்த சர்வர் 2ல உள்ள C2ம் they are in the same broadcast domain, L2 broadcast domain, because they have the same VNI. ஸோ இந்த VNI பற்றிலாம் படிக்கிறதுக்கு முன்னாடி we need to understand, okay, heat VLAN பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? .1Q, ஓகே. ஸோ இந்த VLAN அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு ஃபிசிக்கல் ப்ராட்காஸ்ட் டொமைனை வந்துட்டு we are like logically separating it into multiple logical broadcast domains. லேயர் 2ல சொல்கிறேன் நான், ஓகேவா? லேயர் 2ல. ஸோ இந்த ஈத்தர்நெட் ஃப்ரேமில் வந்துட்டு we are inserting a 4byte tag. இந்த 4byte tag வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு 4096 லாஜிக்கல் நெட்வொர்க்ஸுக்கான சப்போர்ட்டை வந்து கொடுக்கும். பட் இது வந்து உங்களுக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இது உங்களுக்கு முதல்ல ஓவர்லே நெட்வொர்க்கிங் கிடையாது, விச் மீன்ஸ் இட் கெனாட் ஸ்ப்ரெட் ஆர் ஸ்கேல் அக்ராஸ் மல்டிபிள் சர்வர்ஸ். ஏன்னா அதுக்கு அகெயின் ஓவர்லே சப்போர்ட் கிடையாது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஒன்லி ஆஃப் 4096 நெட்வொர்க்ஸ். ஒரு டேட்டா சென்டரில் 4096 அப்படின்றது ரொம்ப கம்மியான ஒரு நம்பர். இட் கேன் ஸ்பேன் அப் டு லைக் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ். ஸோ அப்படின்ற போது வி நீட் டு டூ சம் லைக் அங்கே தான் வந்துட்டு VXLAN அப்படின்றது வந்து வருது. ஸோ நீங்கள் VXLAN படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் VLAN படிச்சிங்க அப்படின்னா யூ கேன் லைக் அண்டர்ஸ்டாண்ட் என்ன சொல்கிறது லாட் பெட்டர். ஸோ இங்கே இது நான் வரைஞ்சி காமிக்கணும் அப்படின்னா, ஓகே. ஸோ டு பி ஹானஸ்ட், நான் எதுக்கு இந்த வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா இது எனக்கு யூஸ் ஆகும். லைக் ஐ ஆம் லேர்னிங் இட். ஸோ எனக்கு நான் வந்துட்டு அப்படியே சொல்ல I can like understand a lot about this, like unknowingly எனக்கு அந்த ஒரு இது கிடைச்சிரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் VM1 and this is VM2. ஓகே, VM1 and VM2. VM1ல கண்டெய்னர் 1 இருக்குது, VM2ல கண்டெய்னர் 2 இருக்குது, VM1ல கண்டெய்னர் 3 இருக்குது, VM2ல கண்டெய்னர் 4 இருக்குது. ஸோ இந்த கண்டெய்னர் 1ம் இந்த கண்டெய்னர் 2ம் they are in the same broadcast domain. VNI வந்துட்டு 100, ஓகேவா? VNI வந்துட்டு it is 100
அண்ட் இந்த கண்டெய்னர் 3யும் கண்டெய்னர் 4ம் வந்துட்டு தேர் இந்த சேம் ப்ராட்காஸ்ட் டொமைன். VNI வந்துட்டு 200. ஓகே, VNI வந்துட்டு லைக் இட் இஸ் 200. இதை வந்து எப்படி பார்க்க முடியுது அப்படின்னா, நம்ம இங்கே வந்துட்டு we have configured it. இது வந்துட்டு சர்வர் லைக் இது வந்துட்டு VM1. ஓகேவா, இது வந்துட்டு VM1. இதில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து we are யூனோ நம்ம இங்கே வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே C1 அதாவது கண்டெய்னர் 1ல் வந்துட்டு இந்த டனல் ஐடி வந்துட்டு 100 நம்ம இங்கேருந்து சொல்கிறோம். ஓகேவா, ஸோ வித் C1BR, இந்த வித் C1BRன்றது வந்துட்டு அந்த ஓவிஎஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேபிள். ஓகே, வெயிட் அ செகண்ட், லெட் மீ ஷோ யூ. திஸ் இஸ் த OVS ஸ்விட்ச்னு வச்சுப்போம். ஓகேவா, திஸ் இஸ் OVS. இதில் வந்துட்டு we have like 2 containers, C1 and C3 தானே. ஆமாம், C3. இப்போ these are connected via with pair. இது வந்துட்டு with C1 with C1 and இது வந்துட்டு with C3. இது வந்துட்டு with C1BR. ஓகே, with C1BR. இது வந்துட்டு with C3BR. C3BR. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எந்த ஒரு பேக்கெட் ஆகுது, ஓகே, இப்போது ஏதாவது பேக்கெட் வந்துட்டு வித் C1BRக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா, விச் மீன்ஸ் கண்டெய்னர் 1 வந்துட்டு இஃப் இட் இஸ் லைக் மேக்கிங் அ ரெக்வெஸ்ட் அப்படின்னா, அது ஆப்வியஸ்லி இந்த பாத்தை ஃபாலோ பண்ணி இந்த OVS இந்த ஒரு போர்ட்டுக்குள்ளே தான் வந்துட்டு இட் ஆல் த டிராஃபிக் வில் ஜஸ்ட் ஃப்ளோ த்ரூ, அப்படி தானே. அப்போது இந்த போர்ட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பேக்கெட் வந்துச்சு அப்படின்னா, விச் மீன்ஸ் வித் C1BRக்குள்ளே ஏதாவது ஒரு பேக்கெட் வந்துச்சு அப்படின்னா, விச் ஆப்வியஸ்லி த ஒன்லி வே தட் இட் குட் லைக் ரிசீவ் பேக்கெட்ஸ் இஸ் ஃப்ரம் C1, கரெக்டாக? அப்படி வந்துச்சு அப்படின்னா வாட் த ஆக்ஷன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டனல் ஐடி விச் மீன்ஸ் VNIனா விர்ச்சுவல் நெட்வொர்க்கிங், அது ஃபுல் ஃபார்ம் தெரியல, பட் இட்ஸ் லைக் VLAN ஐடி மாதிரி அது. ஓகேவா, VLAN ஐடி மாதிரி இங்கே வந்துட்டு VNIன்னு சொல்லுவாங்க. விர்ச்சுவல் நெட்வொர்க் ஐடென்டிஃபையரா என்னன்னு தெரியல. VNI VXLAN நெட்வொர்க் ஐடென்டிஃபையர். ஓகே, VXLAN நெட்வொர்க். ஓகே, அந்த VNI நம்பர் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 100ன்னு சொல்லிட்டு செட் பண்ணிடு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ஓகே. இப்போ அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இந்த இப்போ இந்த சர்வர் 2ல வந்துட்டு இங்கே ஒரு ஃப்ளோ ரூல் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இங்கே வந்துட்டு டனல் ஐடி 100ல் ஏதாவது உள்ளே வந்துச்சு அப்படின்னா, ஓகே, டனல் ஐடி 100ல் உள்ளே வந்துச்சு அப்படின்னா அவுட்புட் வந்துட்டு வித் C2BRக்கு கொடுன்னு சொல்கிறோம். ஓகே, வித் C2BR என்னது, இந்த VM2ல வந்துட்டு இந்த வித் C2BR, இதான் வித் C2BR. இதில் வந்துட்டு யார் இருக்கா, கண்டெய்னர் 2 இருக்கான். கண்டெய்னர் 2 இஸ் 10.0.0.3. ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் லைக் என்கேப்சுலேட்டிங் அண்ட் டீகேப்சுலேட்டிங். அதை பற்றி நம்ம பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். ஓகேவா, ஸோ லைக் வி கேன் ஹேவ் லைக் மல்டிபிள் டேபிள்ஸ், வி கேன் ஹேவ் லைக் மல்டிபிள் ரூல்ஸ் அண்ட் சீக்வன்ஷியலாக வந்துட்டு இந்த எல்லா ரூல்ஸுமே நம்மளுக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும். அண்ட் தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு இட் இஸ் நாட் இன்டெண்டட் ஃபார் பிகினர்ஸ். இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சத்தியமாக சொல்கிற ஒன்றும் புரியாது. ஐ எம் நாட் டிமோட்டிவேட்டிங் யூ. எனக்கே வந்துட்டு இது ஃபஸ்ட்டு படிக்கும்போது எனக்கு ஒன்றும் புரியலை. நான் ஐ மீன் KWSல உள்ள நெட்வொர்க்கிங் பற்றி நான் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். தட் இஸ் லைக் த மோஸ்ட் பேசிக் யூனோ க்ளவுட் நெட்வொர்க்கிங்கிற மாதிரி தான் நான் அதை வந்து பார்க்குறேன். ஏன்னா லைக் KWS இஸ் மென்ட் டு பி ரன் ஆன் அ சிங்கிள் நோட். அது மல்டிபிள் நோட்ஸுக்கு வந்துட்டு அது நான் ஸ்கேல் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது. அது இட் இஸ் மென்ட் டு பி ரன் ஆன் அ சிங்கிள் நோடு. அப்படின்ற போது வந்துட்டு அந்த நெட்வொர்க்கிங்குமே வந்துட்டு சிங்கிள் நோடுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, த நெட்வொர்க்கிங் தட் இஸ் நீட் டு பி டன் ஃபார் மல்டி நோடு. ஓகே,
So that is what we are trying to see. And இதை பற்றி நான் இன்னொரு ஒரு நாள் தெளிவாக நான் போடுறேன் வீடியோவை ஃப்ரம் த வெரி பேசிக்கில் இருந்து. பட் இந்த வீடியோ வந்து சும்மா நான் படிக்கிறத நீங்கள் அப்படியே வந்துட்டு பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ தான் அது. ஸோ இதை நான் லெக்சர் வீடியோலாம் கிடையாது. பட் ஸ்டில் நான் இதை ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதை நான் சொன்னால் எனக்கே வந்துட்டு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்குன்றதுனால தான். ஓகே ஓகே. ஸோ virtual switch. Okay. ஸோ அடுத்து வந்துட்டு what we are going to see, like இதுவே like இவனே சொல்லுவான், if you'd like the next experiment that makes everything click even harder, this one, make a single VXLAN interface carry 5 plus VNIs and dynamically map containers to them exactly like a real multi-tenant cloud node. This is extremely powerful. Make a single VXLAN interface carry 5 plus VNIs and dynamically map containers to them. Dynamically map containers. இதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இது வந்துட்டு I think it's the same thing. Okay, let's just see what it is. Tenant 1 வந்துட்டு 10.0.1.2, 10.0.2.2, 10.0.3.2, tenant 4, tenant 5, tenant 1 வந்துட்டு 10.0.1.3, 10.0.2.3, 10.0.3.3. ஓகே, ஸோ tenant 1, tenant 2, tenant 3, 4 and 5 வந்துட்டு எம்டியாக இருக்குது. ஓகே, கன்ஃபார்ம் VXLAN இன்டர்ஃபேஸ். இட்ஸ் லைக் த சேம் திங்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஜஸ்ட் வந்துட்டு லைக் இட்ஸ் லைக் ஓகே, இது லைக் ஓகே, இது வந்துட்டு ஒரு 5 இதை வச்சு பண்ணுறான். இது லைக் இட்ஸ் த சேம் திங் தட் வி ஹவ் டன். ஓகே, எனக்கு இது தேவையில்லை. ஐ வாண்ட் டு நோ ஹவு BGP இஸ் யூஸ்டு. எஸ், BGP. ஓகே, now we are kind of comfortable with OVS and என்னது VXLAN. I need to know the role of BGP here. Okay. Okay, so for those who have not even heard about BGP, okay, let me share you a small thing. இப்போ இங்கேருந்து நீங்கள் பிங் 1.1.1.1 நடிச்சிங்க அப்படின்னா இந்த ரிப்ளை வருது, விச் இஸ் Cloudflare ஓடுது. ஓகே, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா யூனிகாஸ்ட் டைப்னு சொல்லுவாங்க. ஸோ யூனிகாஸ்ட் அப்படின்னா there are like multiple data centers all around the world for Cloudflare. And in the 1.1.1.1 is not bound to a single server. So like every data centers like announce like 1.1.1.1 வந்துட்டு announce பண்ணும். And in the routing, first of all BGP is a routing protocol. Okay, நீங்கள் காலேஜில் வந்துட்டு OSPF படிச்சிருப்பீங்க. so OSPF is meant for internal routing. BGP is meant for external routing, like internet level routing. ஸோ பிஜிபியில் வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னா லைக் இட் லைக் இதை சொல்கிறதுக்கு எனக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஏன் இப்படி வந்து புலம்புறேன்னு தெரியல எனக்கு. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா இட் லைக் அனௌன்ஸ். ஓகே, ஒரு நான் இப்போ வந்துட்டு 1.1.1.1 வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸை வந்து நீங்கள் ரீச் பண்ணணும்னா I am the one, you have to reach via me அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மெசேஜை நான் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவேன். அப்படி அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு ரவுட்டருக்கா போய் 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 ப்ரொபகேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் எல்லாம் ப்ரொபகேட் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுடைய ஐஎஸ்பியிலேருந்து எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து ப்ரொபகேட் ஆகிருக்கும். அண்ட் நீங்கள் பிங் அடிச்சிங்க அப்படின்னா யூஸிங் த BGP ப்ரோட்டோகால், வாட் your ISP will do is
that guy will, you know, find the shortest AS path. AS path அப்படின்றது வந்துட்டு autonomous system அப்படின்றது வந்துட்டு it is a number that has been assigned to a huge organization. like கூகுளுக்கு வந்துட்டு ஒரு AS நம்பர் இருக்கும், Cloudflareக்கு வந்துட்டு ஒரு AS நம்பர் இருக்கும், அமேசானுக்கு வந்துட்டு ஒரு AS நம்பர் இருக்கும். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு autonomous system நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த autonomous system நம்பர் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு லைக் இட்ஸ் லைக் an identity. ஓகே, ஸோ அந்த ஐடென்டிட்டி செயின் வந்துட்டு நம்மளுக்கு அந்த பாத்தில் இருக்கும், AS_path அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜில் வந்துட்டு அந்த ஒரு பிக் செயின் இருக்கும். அதில் எந்த செயின் வந்துட்டு கம்மியாக இருக்குதோ அதுதான் வந்துட்டு பெஸ்ட்டு பாத்துன்னு சொல்லிட்டு அதில் உங்களுக்கு அந்த ரவுட் வந்து ட்ராவல் ஆகும். பட் அகைன் வாட் ஐ ஹவ் செட் இஸ் லைக் வெரி மினிமல், லைக் வெரி மினிமல் துண்டு ஆஃப் BGP. BGP இஸ் லைக் ஹியூஜ். இட் இஸ் லைக் அ பாலிசி பேஸ்ட் ரவுட்டிங் மோர் தேன் த டெக்னிக்கல் ஷார்ட்டஸ்ட் பாத்துன்றதை தாண்டி இது வந்து பாலிசி பேஸ்ட். இதில் வந்துட்டு நம்மளுக்கு அந்த பிஸ்னஸ் ஓரியன்டாக அந்த பாலிசி பேஸ்டாக உங்களுக்கு வந்து ரவுட் ஆகும். ஸோ திஸ் இஸ் லைக் அ protocol that is, you know, meant for the internet. அதை எப்படி வந்துட்டு நம்மளோட டேட்டா சென்டரில் யூஸ் பண்ணுறதுன்றது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? நைஸ். The key idea is OVS plus VXLAN moves packets between nodes. BGP tells everyone which nodes to send the packet to. So BGP is not doing any switching or encapsulation, it is doing route distribution. The problem after VXLAN. Right now, your experiment allows containers on two nodes to talk. Example, VM1 container, VM2 container, traffic path container with OVS, VXLAN, remote OVS container AMA. Okay, this only works if packets already reach the correct node. But imagine a third machine acting as a proxy or a load balancer. Client, okay, proxy நடுவுல இருக்குது. Which node has the container? The proxy must know இந்த ஐபின்றது இந்த விஎம்மோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு somehow this proxy has to know. This mapping must be updated automatically when containers move. Okay. ஸோ லைக் எந்த விஎம் வந்துட்டு கண்டெய்னரை வச்சிருக்குது அப்படின்ற அந்த மேப்பிங் வந்துட்டு the proxy needs to know. கரெக்டா? லெட்ஸ் இமேஜின் லைக் கிளவுட்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நத்திங் இஸ் ஸ்டாட்டிக். மைக் இருக்குதுல்ல? ஓகே, கிளவுடில் வந்துட்டு நத்திங் இஸ் ஸ்டாட்டிக். ஓகேவா? எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டைனாமிக் தான். டைனாமிக் இன் த சென்ஸ் லைக் ஒரு கண்டெய்னர் வந்துட்டு ஒரு விஎம்ல இருக்குதுன்னா அந்த ஒரு விஎம்ல தான் இருக்கும்னு கிடையாது. இட் கேன் மூவ். ஓகே, இட் கேன் மூவ் ஃப்ரம் VM1 to VM2. அப்போ VM1 இருந்து VM2க்கு மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா the proxy that is sitting between the client and the container has to know that the container's VMS has been updated and I need to proxy to that new VM அப்படின்றது அந்த ப்ராக்சிக்கு தெரியணும். அப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை யார் பண்ணுறான் அப்படின்னா நம்ம BGP வச்சு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. You need a location database. We need a distributed table like container service IP, node IP. Example 100.64.0.10 VM1, 100.64.0.11 VM2. Instead of inventing a new protocol, they used BGP. Okay, so container service IP maps to node IP. Example இந்த IP வந்துட்டு VM1 ஓடது, இந்த IP வந்துட்டு VM2 ஓடது. Instead of, okay, what BGP does here, each node announces routes. Example VM2, I own this IP, then all other nodes learn இந்த IP வந்துட்டு VM2 ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தெரியும். ஓகே, ஸோ ரவுட்டிங் டேபிள் becomes destination, next stop VM1, next stop VM2. Now the proxy can route packets correctly. Important BGP announcement, VIPs not container IPs. Remember from earlier discussion, containers IP overlap, AMA, so they cannot be globally routed. Instead they create VIPs. These represent services. Example, VIP is container node. The node hosting the service announces the VIP via BGP. Example flow, let's raise a request. Client wants service. Proxy routing table learned via BGP. Okay, packet goes client proxy VM1 receives the packet and forwards internally VIP container, then inside the node host OVS container.
what happens when container moves? Suppose the container moves from VM1 to VM2, steps VM1 withdraws the route, VM2 announces the route. Now every one updates routing table, traffic automatically shifts to VM2, no central database needed. Why they use a route reflector? If every node talk to every other node, n nodes na n square connections, this doesn't scale. Instead they use a route reflector nodes. So reflector is like a common common node that reflects the route to every other nodes. Reflector distributes routes. How XRBGP fits? Each node runs XRBGP. XRBGP is basically BGP speaker controlled by Python. Your container agent can tell XRBGP announce this route or withdraw this route. So routing updates are driven by container lifecycle. The architecture and layers. Now the architecture means the data plane handles packet movements. Container with OVS, VXLAN, remote OVS handles routing knowledge. Container created. Agent assigns VIP, XRBGP announces route, FRR reflector distributes route, proxies update routing table. Visual summary. Okay. BGP control plane, XRBGP route reflector, data plane, client proxy routing table, node hosting service, OVS VXLAN container. Okay, so now give me an example with and explain all the steps with the intermediates. We'll simulate exactly what your architecture is doing. User wants to access a service running in a container. Service info, this is the VIP, the container IP, node hosting the container, VNI, cluster, client, proxy, internet data center network, VM1, container. Okay. Container starts, your container agent starts a container on VM1. Example, container 1 IP வந்துட்டு இது network வந்துட்டு tenant A, VNI வந்துட்டு 100. The agent does several things, create namespace, creates the with pair, topology now, okay. Assigns container IP, now okay, connect container to OVS, okay. Assigns container to VNI, இதெல்லாம் பார்த்தாச்சு. Meaning container traffic VNI 100 reverse role, okay, meaning, okay. சர்வீஸ் ஓகே, இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ புதுசாக ஆட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டெப்பு. சர்வீஸ் விஐபி அசைன், இந்த பிளாட்ஃபார்ம் அசைன்ஸ் சர்வீஸ் விஐபி. எக்ஸாம்பிள், விஐபி இஸ் திஸ் ஐபி, agent adds this IP to the node. Agent adds this IP to the node. Okay. So VM1 owns the VIP. Okay. Node announces the route via BGP. Agent tells XRBGP announce this route. BGP update message is sent to the route reflector. The reflector then distributes this route to proxies on other nodes. Routing table everywhere becomes if this is the IP, you have to go to this VM1. Now the system knows which server hosts the service. Client sends request, client wants to access service. Example, request get HTTP this packet, client destination this IP, it reaches the proxy uses BGP routing table, proxy checks its routing table and from BGP, so the proxy sends the packet to VM1. VM1 receives packet arrives at VM1 network interface. Example this, but the container actually uses this. இது 100. ஸோ வி நீட் விஐபி கண்டெய்னர் ட்ரான்ஸ்லேஷன். இந்த வீடியோ நான் கொஞ்சம் அப்படி பாஸ் பண்ணிடுறேன், நான் பார்க்குறது வந்து உங்களுக்கு போர்டிக்கு தான் போகுது அப்படி. ஓகே இப்போ வந்துட்டு நான் என்னத்தை வந்துட்டு இவ்வளோ நேரம் நான் படித்தேன் அப்படின்னா, how BGP is helping to for the proxy to know the service IP. ஸோ இந்த விர்ச்சுவல் ஐபி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இந்த 100.64.0.10 இஸ் பவுண்ட் டு த டிவைஸ் கால்ட் விஐபி 0. ஓகேவா? ஸோ இந்த விர்ச்சுவல் ஐபின்றது வந்துட்டு இட் இஸ் லைக் அ ஃப்ளோட்டிங் ஐபி. ஸோ ஃப்ளோட்டிங் ஐபி அப்படின்றது மோர் தென் இந்த விர்ச்சுவல் ஐபியோட மெயின் பர்பஸே வந்துட்டு என்ன அப்படின்னா, இட் இஸ் டு ரெப்ரசென்ட் அ சர்வீஸ் மோர் தேன் த மெஷின் இட் செல்ஃப்.
ஸோ இந்த ஐபி வந்துட்டு it means that it represents this service A. More than it represents the machine itself, the virtual IP represents the service. அதனால வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஐபி வந்துட்டு சேமாக இருந்தாலுமே நோடு வந்துட்டு இந்த ஐபியை தூக்கி நம்ம வந்து வேற நோட்லேயும் நம்ம வந்து போடலாம். ஓகேவா? இங்கே மேட்ரு அதுதான். இந்த ஐபியை தூக்கி we can like put it in another VM or in another node. அப்போ அந்த நோட்லையுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த சேம் ஐபி தான் இருக்கும், which means that இந்த சர்வீஸ்ன்றது வந்து VM1 இருந்து VM2க்கு மைக்ரேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். That is the whole concept of this virtual IP. இதை நம்ம கீப் அலைவ் டிலையும் பார்த்துருப்போம். இந்த கீப் அலைவ் டியை பற்றி நான் பேசியிருக்கேன் இல்லைன்னு தெரில. பட் கீப் அலைவ் டி அப்படின்றது வந்துட்டு ஒரு ஹை அவைலபிலிட்டி டெக்னிக் வந்துட்டு நீங்கள் லினக்ஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா. ஸோ லைக் ஹார்ட் பீட் மெக்கானிசம்ஸ் மூலிமா வந்துட்டு இட் லைக் கீப் த சர்வீஸ் அலைவ். ஒன்று போச்சுன்னா இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு வந்து மாஸ்டர் ஆகிடும். ஸோ தட் இஸ் ஹவு திஸ் கீப் அலைவ் டி ஒர்க்ஸ். அண்ட் அதுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விர்ச்சுவல் ஐபி தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ விர்ச்சுவல் ஐபின்றது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நோடில் வந்துட்டு அட்டாச் ஆகிருக்கும். அந்த நோடு வந்துட்டு உங்களுக்கு டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த விர்ச்சுவல் ஐபின்றது வந்துட்டு நோடு 2க்கு போயிடும். ஸோ ஃப்ரம் த கிளையண்ட் பெர்ஸ்பெக்டிவ் த ஐபி ரிமைன்ஸ் த சேம், த சர்வீஸ் இஸ் த சேம். பட் பேக் எண்டில் வந்துட்டு அந்த ஐபின்றது உங்களுக்கு நோடு 1ல் இருக்குதா நோடு 2ல் இருக்குதான்னு சொல்லிட்டு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அது உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் தட் இஸ் ஹேப்பனிங் இன் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடு. அண்ட் அதே மாதிரி தான் இது லைக் உங்களுக்கு வந்துட்டு இங்கேயும் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு இங்கே விர்ச்சுவல் ஐபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐபியை நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஏன்னா அகைன் எனக்கு டவுட் வந்து என்ன வந்துச்சு அப்படின்னா லைக் ஒரு விபிசிக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரே நோடில் வந்துட்டு ஒரே விஎம்ல வந்துட்டு we can have multiple overlapping IPs. லைக் நம்ம பார்த்த மாதிரி 10.0.0.1 10.0.0.1 அந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஓவர்லாப்பிங் ஐபிஸ் இருக்கலாம். அப்படின்ற போது வந்துட்டு நம்ம அந்த 10.0.0.1 அப்படின்ற அந்த ஐபியை வந்து நம்ம பிஜிபி வச்சு அனௌன்ஸ் பண்ண முடியாது. அப்படி வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணால் எந்த சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு எப்படி வந்து புரியும்? ஸோ அதுக்கு தான் வந்து என்னன்னா அந்த ஒரு விஎன்ஐக்கும் லைக் ஒரு லாஜிக்கல் லேயர் 2 ப்ராட்காஸ்ட் டொமைன் நெட்வொர்க்குக்கும் ஒரு விர்ச்சுவல் ஐபி நம்ம வந்து அசைன் பண்ணிடுறோம். ஸோ இப்போ 100.64.0.10 அப்படின்றது வந்துட்டு விஎன்ஐ 1க்கு நம்ம வந்து அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் இங்கே இந்த விஐபிக்கு வர எல்லா ரெக்வஸ்ட்டையுமே வந்துட்டு வாட் இட் கேன் டூ இஸ் யூசிங் திஸ் OpenVSwitch ஃப்ளோ ரூல்ஸ் இந்த டெஸ்டினேஷனுக்கு வர எல்லா பேக்கெட்ஸ்லையுமே வந்துட்டு we can add that VNI number. அப்படி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா then it is going to go inside that container which has that VNI number. So even though we have like overlapping என்ன சொல்கிறது ஐபி வந்துட்டு இருந்தாலுமே வந்துட்டு we can have that. Okay, even though we have like overlapping IP we can achieve this. So இதுதான் வந்துட்டு the entire concept of how OBS, BGP and VXLAN work. So VXLAN வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்துட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷனோட பார்த்துடலாம். ஸோ VXLAN ஆர்கிடெக்சர் இமேஜஸ்ல இருக்குதா? ஸோ இந்த VTEP தான் வந்துட்டு சரி, இதுதான் வந்துட்டு OpenVSwitch. ஓகேவா? இந்த எஸ்ன்னு போட்டிருக்குதா, இந்த எஸ்ஸும் வந்துட்டு OpenVSwitch. அண்ட் இந்த VNI அப்படின்றது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு உங்களுக்கு விர்ச்சுவல் VXLAN நெட்வொர்க் ஐடென்டிஃபையர் லைக் யுவர் VLAN ID. அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அண்டர்லே நெட்வொர்க் ஓவர்லே நெட்வொர்க்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து 2 இருக்கும். அண்டர்லே நெட்வொர்க் அப்படின்னா தி ஆக்சுவல் ஃபிசிக்கல் நெட்வொர்க் தட் இஸ் அவுட் தேர். ஓவர்லே அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு UDP பேக்கெட்டை வச்சு உங்களுக்கு வந்து ரேப் பண்ணிடும். ஸோ எஸ், VXLAN இஸ் பேஸ்ட் ஆஃப் UDP. ஸோ அந்த UDP பேக்கெட்டில் வந்துட்டு உங்களுக்கு எதை வச்சு ரேப் பண்ணும் அப்படின்னா லைக் என்ன சொல்கிறது,
அந்த ஆக்சுவலான அந்த ஒரு டெஸ்டினேஷன் ஐபி அண்ட் அந்த சோர்ஸ் ஐபியை வச்சு உங்களுக்கு வந்து ரேப் பண்ணணும். இப்போ வந்து டெஸ்டினேஷன் ஐபி வந்துட்டு இஃப் இட் இஸ் இந்த என்ன சொல்கிறதுனா இங்கே நான் கொடுத்துருப்பேன் இல்லையா, இங்கே நான் வந்துட்டு முதல்ல செட் பண்ணேன், அந்த கமாண்டை வந்து காணாமல் போயிடுச்சு. அதில் வந்துட்டு அந்த ரிமோட் ஐபின்னு சொல்லிட்டு வந்து நம்ம லைக் ஒன்றத்தை நம்ம வந்து செட் பண்ணுவோம் இந்த OpenVSwitch நம்ம வந்துட்டு இது பண்ணும்போது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா let's say if this is VM1 and this is VM2 and we have container 1 and we have container 2, இதோட IP வந்துட்டு 10.0.0.3 and இதோட இது வந்துட்டு 10.0.0.2. இது ரெண்டுமே வந்துட்டு வேறு வேறு VMல இருக்குது. ஸோ we need to use VXLAN கரெக்டாக. அப்போ அது என்ன பண்ணும், இப்போ இந்த VM1 வந்துட்டு 10.0.0.3லேருந்து பிங் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த 2-வை வந்து பிங் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஒரு பிங் ரெக்வஸ்ட் விச் மீன்ஸ் ICMP ரெக்வஸ்ட் வந்துட்டு இங்கே சம்ஹவ் போகணும் கரெக்டாக. அப்போது பிங் அடிச்சிச்சு அப்படின்னா பேசிக்காக பேக்கெட் பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்கும், சோர்ஸ் ஐபி வந்துட்டு .3ன்னு இருக்கும், டெஸ்டினேஷன் வந்துட்டு .2ன்னு இருக்கும். ஸோ இந்த பிரிட்ஜ் வந்துட்டு விச் மீன்ஸ் இந்த கண்டெய்னர் வந்துட்டு கனெக்ட் ஆகக்கூடிய பிரிட்ஜ் வந்துட்டு இந்த மேக் டேபிளில் பார்க்கும்போது, மேக் அட்ரஸ் டேபிளில் பார்க்கும்போது இந்த 2க்கு வந்துட்டு எந்த ஒரு மேக் அட்ரஸுமே வந்துட்டு இருக்காது. ஸோ தட் பை டிஃபால்ட்டாக அது வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா இட் வில் ஜஸ்ட் ட்ராப் த பேக்கெட், ப்ராட்காஸ்ட் பண்ணி பார்க்கும், ஆர்ப் வந்துட்டு லைக் இது வந்து சென்ட் பண்ணி பார்க்கும். ஒன்றுமே வந்துட்டு முடியலை அப்படின்னா இட் வில் ஜஸ்ட் ட்ராப் இட் தென். இது நார்மலாக வந்துட்டு நம்மளுக்கு OVS இல்லாமல் VXLAN இல்லாமல் வந்து இப்படி தான் ஆகும். இப்போ இதே இது VXLAN உங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த ICMP மெசேஜ் வந்துட்டு உங்களுக்கு டேரெக்டாக OVSல உள்ள VXLAN இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போகும். ஸோ VXLAN இன்டர்ஃபேஸ்க்குள்ளே உங்களுக்கு போச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இட் வில் என்கேப்சுலேட் த பேக்கெட் வித் VXLAN ஹெடர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து VXLAN ஹெடர்ஸை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா VXLAN ஹெடர்ஸ். ஸோ VXLAN ஹெடர்ஸை வச்சு இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பேக்கெட்டை விச் மீன்ஸ் சோர்ஸ் வந்துட்டு .3, டெஸ்டினேஷன் வந்துட்டு .2, இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இட் லைக் என்கேப்சுலேட் வித் அ UDP பேக்கெட். அப்போது இந்த UDP செக்மெண்ட் வந்துட்டு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அந்த UDP செக்மெண்ட்குள்ளே இருக்கிற அந்த பேக்கெட் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சோர்ஸ் ஐபி வந்துட்டு இந்த மிஷினுடைய ஆக்சுவல் physical IP, okay, let's say 192.162.something, okay, 192.168.something, and destination IP like அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த மிஷினுடைய physical IP இருக்கும், which means like 192.something, okay. இந்த IP பேக்கெட்டுக்குள்ள இருக்கிற அந்த பேலோடு வந்து இருக்குதுல்ல, அது இந்த ஒரிஜினல் IP பேக்கெட், ஓகேவா, இந்த ஒரிஜினல் ஈத்தர்நெட் ஃப்ரேம். புரியுது என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஐபி பேக்கெட்டுக்குள்ளே விச் மீன்ஸ் இந்த அவுட்டரில் இருக்கிற அந்த ஐபி பேக்கெட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பேலோடுவே வந்துட்டு ஒரு ஐபி பேக்கெட் தான். அந்த ஐபி பேக்கெட் வந்துட்டு நம்ம ICMP மெசேஜ் பண்ண அந்த ஒரிஜினல் ஐபி பேக்கெட். சோர்ஸ் வந்துட்டு .3, டெஸ்டினேஷன் வந்து .2. அப்போ அவுட்டர் பேக்கெட்டை தான் வந்துட்டு உங்களுக்கு இன்டர்நெட் வந்துட்டு பார்த்து அந்த பேக்கெட்டை வந்துட்டு உங்களுக்கு இன்டர்நெட் மூலியமாக உங்களுக்கு அது வந்து ரவுட் பண்ணும் கரெக்டாக. அப்போ அவுட்டரில் உங்களுக்கு அந்த அவுட்டர் பேக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சோர்ஸும் டெஸ்டினேஷனும் உங்களுக்கு வந்துட்டு இட் இஸ் ரவுட்டபிள் கரெக்டாக. எய்தர் வித்தின் த நெட்வொர்க் ஆர் அக்ராஸ் த நெட்வொர்க் இட் இஸ் ரவுட்டபிள் சம்ஹவ். அப்போது அது என்ன பண்ணும், இந்த பேக்கெட்டை வந்து முதல்ல இங்கேருந்து தூக்கி உங்களுக்கு இந்த சர்வரில் கொண்டு போய் சேர்த்துடும். திஸ் இஸ் த மெயின் கான்செப்ட். அண்ட் இது உங்களுக்கு இங்கே என்ன ஆகும் அப்படின்னா VXLAN இன்டர்ஃபேஸ்க்குள்ளே மறுபடியும் உள்ளே போய் விடும். அண்ட் இந்த VXLAN வந்து உங்களுக்கு அந்த பேக்கெட்டை டீகேப்சுலேட் பண்ணும். டீகேப்சுலேட் பண்ணும்போது இன்னர் பேக்கெட் கிடைக்கும். ஸோ அந்த இன்னர் பேக்கெட்டில் வந்துட்டு அந்த டெஸ்டினேஷன் பார்க்கும் .2ன்னு இருக்கும். அப்போ அந்த .2 வந்துட்டு உங்களுக்கு அந்த மேக் அட்ரஸ் டேபிளில் இருக்கான்னு பார்க்கும். அப்படி இல்லைன்னா இட் வில் மேக் an ARP ரெக்வஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அந்த .2 அப்படின்றது இதுக்குள்ளே தான் இருக்கும் கரெக்டாக. அப்படி இதுக்குள்ளே தான் இருக்குன்ற போது வெல் ஆப்வியஸ்லி லைக் உங்களுக்கு அந்த பிங் ரெக்வஸ்ட் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். இன்னொரு கேள்வி வரும், ஓகே இப்போ இந்த பேக்கெட் இதுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் இந்த .2 எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஆர்ப் வந்து பண்ணும். அது நார்மலான ஒரு ஆர்ப்பு. பட்
இப்போ இந்த VXLAN-உடைய அந்த ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துட்டு என்கேப்சுலேட் பண்ணும்போது இந்த டாட் டூன்னு இருக்குதா, அப்போ இந்த டாட் டூ வந்துட்டு எந்த ஓவிஎஸ் இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு ஹோல்டு பண்ணி வச்சிருக்குது, விச் மீன்ஸ் இந்த விஎம்ல தான் இந்த டாட் டூ இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி தெரியும்? அந்த ஒரு கேள்வி இருக்குதா? அப்படி தெரிஞ்சா தானே இந்த டெஸ்டினேஷன்ல வந்துட்டு அந்த மிஷினோடைய பிசிக்கல் ஐபி போட முடியும். அப்போ அது எப்படி வந்து நடக்குது அப்படின்னா, இட் இஸ் ஹேப்பனிங் வயா அ ப்ராசஸ் கால்ட் இவிபிஎன். ஓகே, இவிபிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த இவிபிஎன் இஸ் லைக் இட் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் பிஜிபி ப்ரோட்டோகால். ஓகேவா? இந்த பிஜிபின்றது இங்கேயும் நம்மளுக்கு வந்து வருது. ஸோ இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் இவிபிஎன் ப்ரோட்டோகால், இதை பற்றி டீப்பா இவனே சொல்லுவான். See, how do they know which VXLAN tunnel endpoint VTEP to send to? லைக் இதை தான் சொன்னேன் நான், இதை சொன்னேன். எப்படி அதுக்கு தெரியும்? How does it know? இதுக்கு எப்படி தெரியும்? இங்கே டாட் மீன் இங்கே 192.something.somethingக்கு தான் சென்ட் பண்ணணும், அதுக்குள்ளே தான் டாட் டூ இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து எப்படி தெரியும்? That is the purpose of EVPN. So EVPN uses BGP. எனக்கு தெரிஞ்சு if I'm okay, SSC, it is using BGP. BGPல நீங்கள் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் ஸோ அதோட மெசேஜ் டைப்ஸ் வந்துட்டு ஓப்பன், கீப் அலைவ், அப்டேட் அண்ட் நோட்டிஃபிகேஷன், இந்த 4 இது இருக்குது. ஸோ ஓப்பன் அப்படின்னா இட் வில் ஓப்பன் TCP. BGP runs on TCP. Okay, note this, BGP runs on TCP. And the port is, I think, 179 or 178. I'm not sure. But BGP runs on TCP. And VXLAN runs on UDP. Okay? Note this. Okay, so இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். அது உங்களுக்கு கேட்கும் போதே வந்துட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் இருக்கும். நம்ம இதனால் வரைக்கும் ஸ்விட்ச் வந்துட்டு நம்ம லேயர் 2 டிவைஸ் நம்ம வந்து படிச்சிருப்போம், கரெக்டாக? இப்போயும் இது வந்து லேயர் 2 டிவைஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. ஐ மீன் லேயர் 3 ஸ்விட்சஸ் வந்துட்டு இருக்குது. But what if a switch can read a layer 4 data? அது பார்க்கும்போது என்னடா பண்ணுறீங்க, ஸ்விட்ச் வந்துட்டு லேயர் 4 டேட்டா ரீட் பண்ண முடியுமா அப்படின்றதே வந்துட்டு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. எஸ், நம்ம இங்கே யூஸ் பண்ணுற OpenVSwitch வந்துட்டு அந்த ஃப்ளோ டேபிளில் வந்துட்டு அந்த பேட்டர்ன் மேட்ச் பண்ணும்ல, அது பேக்கெட்டை மட்டும் மேட்ச் பண்ணாமல் அது டிசிபி உடைய அந்த செக்மெண்ட்டையும் மேட்ச் பண்ணுது. போர்ட் வந்துட்டு இதுவாக இருந்துச்சுன்னா வாட் யூ ஆர் சப்போஸ் டு டூ ஆக்ஷனில் பண்ணு. அப்போ லைக் இட் இஸ் நாட் ஒன்லி ஸ்டாக்னேட்டிங் அப் டு லேயர் 3, இட் இஸ் கோயிங் அப் டு லேயர் 4. இது ரீட் பண்ணுறது லேயர் 4 வரைக்கும் போகுது. பட் அந்த அந்த ஃப்ரேமை வந்துட்டு அவுட் பண்ணுறதுன்றது வந்துட்டு லேயர் 2லேயே அது வந்துட்டு முடிச்சுக்குது. ஸோ ஹவு கூல் மேன். ஸோ அதை பார்க்கும்போது திஸ் இஸ் ஹவு மாடர்ன் கிளவுட் நெட்வொர்க்கிங் ஒர்க்ஸ். ஆமாம். ஸோ இதெல்லாம் தெரியாதுப்பா. நான் வந்துட்டு இந்த லினக்ஸ் பிரிட்ஜை யூஸ் பண்ணும்போது அது வந்து லேயர் 2 தான், அவ்வளோதான். லேயர் 3 கூட அது வந்து போகாது. பட் OpenVSwitchன்றது லேயர் 4 வரைக்கும் போயிட்டு ரீட் பண்ணுதுன்றதே அது வந்து எனக்கு வந்து பெரிய விஷயமா தான் எனக்கு தோணுது. ஸோ ஐ டோன்ட் நோ மேன், இது எனக்கு பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ஆச்சரியமாக இருந்துச்சு. how do they know which VXLAN tunnel endpoint to send to? Without EVPN, VXLAN network relies on flood and learn. ஸோ அந்த flood and learn அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா, இட் இஸ் லைக் ஒரு அன்னோன் பேக்கெட் .3ன்றது ஐ டோன்ட் நோ வேர் இட் இஸ். ஸோ ஜஸ்ட் flood it out to all the VTEPs. ஸோ VTEPஸ்ன்றது வந்து என்னன்னா OpenVSwitch. ஓகேவா? லைக் எதாவது அவங்க வந்து லைக் என்ன சொல்கிறது, VTEPன்றாங்க. ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு OpenVSwitch இருக்கும், அண்ட் இங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு OpenVSwitch இருக்கும். ஓகேவா? ஸோ OpenVSwitch. ஸோ இந்த OpenVSwitch தான் வந்து உங்களுக்கு அந்த VXLAN-உடைய அந்த இன்டர்ஃபேஸை வந்து உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி அந்த VXLAN-உடைய அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லாம் அது வந்து பண்ணுது. ஓகே, So without EVPN, VXLAN network relies on flood and learn. So which means like every VTEPக்கு சென்ட் பண்ணு, அது ஏதாவது வந்து ரிப்ளை பண்ணும், அதை வந்து முடிச்சிடலாம். ஸோ இது வந்துட்டு ஐ மீன் பயங்கரமாக ஃப்ளட் பண்ணுவாங்க, லைக் பயங்கரமாக வந்துட்டு உங்களுக்கு இந்த டிராஃபிக் ஆகிடும். ஸோ திஸ் டஸ் நாட் ஸ்கேல். ஸோ அப்போது EVPன்றது வந்து என்னது? ஸோ EVPN இஸ் லைக் BGP address family used to distribute layer 2 information. ஸோ இந்த ஃப்ளட் அண்ட் லேர்னுக்கும் இந்த EVPனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த ஃப்ளட் அண்ட் லேர்னுன்றது இந்த பேக்கெட் யாரோடதுன்னு தெரியலை. ஸோ ப்ளீஸ் நான் எல்லா VTEPஸ்க்கும் சென்ட் பண்ணுறேன், நீங்கள் அது நீங்களான்னு சொல்லுங்கள்
அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்குது நம்ம கிட்ட. அதுதான் ஃப்ளட் அண்ட் லேர்ன் கேட்குது. EVPN அப்படின்றது இட் அனௌன்சஸ். தர் இஸ் அ ஆப்போசிட் கைண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஆப்போசிட் இது. இது அந்த ஃப்ளட் அண்ட் லேர்ன்றது கேட்டு படிக்குது, EVPNன்றது சொல்லுது. இந்த ஸோ instead of routers exchanging only IP routes, they exchange MAC addresses, VNI like identifiers, VXLAN tunnel endpoints, IP MAC mappings. ஸோ இந்த ஒரு மெசேஜை வந்துட்டு அந்த பிஜிபி அந்த அந்த VXLAN வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, using BGP it announces to all the to all the reflectors, and those reflectors would then announce it to all other the leaves, let's call it leaves. So in the MAC address, VNI identifiers and VXLAN tunnel endpoints, IP MAC mapping, so the எல்லாத்தையுமே வந்துட்டு it will basically announce. So the network learns where each host lives. Instead of learning MAC address, node advertises them via BGP. So this is the only main difference. So இது மூலமா ஃப்ளட் பண்ணது, லைக் ஒரு வாட்டி வந்துட்டு அந்த ஆர்க் வந்துட்டு இது பண்ணணும்னு சொல்லிட்டு லைக் இது வந்து ஃப்ளட் பண்ணது. ஸோ எக்ஸாம்பிள் கண்டெய்னர் அப்பியர்ஸ். கண்டெய்னர் மேக் வந்துட்டு இது, ஐபி இது, VNI இது, நோடு வந்துட்டு இது. VM2 sends a BGP EVPN update, MAC, IP, VNI, VTEP to every other node knows. So now every other node knows. So this IP lives on VM2. Okay, that's it. So like this is the main concept of this என்ன சொல்றது EVPN. Okay, so in the IP அப்படின்றது which means like in the 10 dot in the dot 2 அப்படின்றது it lives on this VM அப்படின்ற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இந்த VMஏ நம்மளுக்கு வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணும். ஓகே, ப்ராட்காஸ்ட்ன்றதை தாண்டி அனௌன்ஸ் பண்ணும் using this BGP protocol. Now every other node knows this lives on VM2, no flooding required. Important EVPN concept VTEP. So in the VTEP அப்படின்றது தான் வந்துட்டு உங்களுக்கு OpenVSwitch. ஓகேவா, this is the node doing VXLAN encapsulation. So இந்த VXLAN encapsulation வந்து யார் பண்ணுறா அப்படின்னா உங்களுக்கு OpenVSwitch உடைய VXLAN அதோடைய அந்த ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு பண்ணும். எக்ஸாம்பிள் VM1, VM2, VM3 each acts as a VTEP. VNI, you already know this. VM like okay, this is the number. MAC advertisement, EVPN distributes the MAC to the VTEP. Example, MAC, this MAC is supposed to be on this VM2. Example, EVPN flow network, VM1, VM2, VM3 tenant network, VNI 100, VM1 container 10.0.1.2, MAC A, VM2 container, MAC B, container starts, container on VM1 appears, information VM1 advertises via. ஸோ லைக் ஒரு கண்டெய்னர் வந்துட்டு ஒரு VMல வந்து புதுசாக உள்ளே வருது அப்படின்னா then the VM1 will advertise. Okay, the OpenVSwitch will advertise the new joinee via the BGP protocol to all other nodes. ஓகேவா, MAC A இதான் IP, இதான் அதோடைய VNI, இதான் அதோடைய VTEP. ஓகே, ஸோ ஆல் நோட்ஸ் லேர்ன் MAC A lives on VM1ன்றது அதுக்கு வந்து புரிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஒரு வேளை வந்துட்டு இந்த ஒரு கண்டெய்னரை வந்துட்டு நீங்கள் வேறு VMக்கு நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஓகே, வித்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் இருக்குது பிஜிபியில். வித்ட்ரா அப்படின்னா இந்த VM1 இந்த IP அனௌன்ஸ் பண்ணுது, இதுக்கு மேலே அதை நான் வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டேன், ஐ எம் கோயிங் டு வித்ட்ரா விட். அண்ட் அந்த புது நோடு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ த ரவுட் வில் ஆட்டோமேட்டிக்கலி சேஞ்ச் and you don't even have to have a centralized database or something like that. Another container appears, மறுபடியும் இது வந்து பண்ணும். கண்டெய்னர் சென்ஸ் பேக்கெட், VM1 செக் EVPN டேபிள். ஓகே, VM1 வந்துட்டு EVPN டேபிளை செக் பண்ணும். ஸோ VM1 சென்ஸ் VXLAN பேக்கெட்ஸ் டைரக்ட்லி, EVPN ரவுட் டைப்ஸ். இந்த ரவுட் டைப்ஸ்ன்றது வந்து முக்கியம். ஸோ EVPN வந்துட்டு எந்த மாதிரியான மெசேஜை வந்துட்டு பிஜிபி மூலியமாக சென்ட் பண்ணும் அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டைப் 2ன்றது வந்துட்டு MAC IP அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ MAC அட்ரஸ், IP, VNI, VTEP, ஸோ இதெல்லாம் வந்து சென்ட் பண்ணோம். அண்ட் டைப் 3 எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஈவன் ஹேவ் யூஸ்ட் திஸ், பட் ஓகே, பம்னு சொல்லுவாங்க அதை. ஸோ ப்ராட்காஸ்ட் அன்னோன் MAC ஆர் ஹெல்ப்ஸ் பில்ட் ஃப்ளட் லிஸ்ட். ஓகே,
IP prefix route used for L3 routing between VNIs, used in EVP and L3 mode. EVP this is what you build. You experimented used manual OVS flows. Example. Okay, so this is the entire thing, guys. This is like the entire picture of OVS and என்ன சொல்றது, OVS, VXLAN and என்ன படிச்சோம் பிறகு, BGP. இன்னும் BGP பற்றி படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. லைக் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு லைக் பிஜிபிலே வந்துட்டு அட்ஜேசன்ட் டேபிள், லோக்கல் டேபிள், RIBன்னு சொல்லிட்டு மொத்தம் 3 விதமான டேபிள்ஸ் இருக்கும். அண்ட் AS பாத்துன்னு ஒன்று இருக்கும். அண்ட் அந்த ரூல்ஸ் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பெருசாக போகும். ரூல்ஸ் லிஸ்ட் இந்த சென்ஸ் வந்துட்டு எந்த பாத்தை பிக் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு அந்த ரூல்ஸ் லிஸ்ட், ப்ரையாரிட்டி லிஸ்ட் ஒன்று வந்து பெருசாக போகும். நிறையா வந்துட்டு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஸோ this is how the internet works. ஓகேவா, this is how the internet works. அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்ததுன்றது வந்துட்டு கைமண் அளவு தான். ஆமாம், கைமண் அளவு தான். இன்னும் நம்ம வந்துட்டு முழுசாக கூட பார்க்கல. பட் தென் அகைன் லைக் திஸ் இஸ் ஃபைன். திஸ் இஸ் டோட்டலி ஃபைன் ஃபார் நவ். அண்ட் நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் இதை நான் ஏன் இதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் நான் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஐ எம் லைக் ஒர்க்கிங் அட் ஃப்ராப்பே ரைட் நவ். நாங்கள் ஃப்ராப்பேயில் வந்துட்டு லைக் people are relying heavily on this. ஏன்னா ஃப்ராப்பே கிளவுட் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் நாட் அ வெரி சிம்பிள் திங். இட் இஸ் லைக் obviously ஃப்ராப்பே கிளவுட் இஸ் மல்டி நோட் திங். ஸோ அப்படின்ற போது பீப்புள் ஹியர் ஆர் யூஸிங் திஸ். அப்போ வந்து ஐ ஆல்சோ நீட் டு நோ திஸ்ல. ஸோ அதுக்கு தான் வந்து நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் நான் சைட் பை சைடாக. அண்ட் ஆல்சோ இதை வச்சு நம்ம எப்படி KWS அடுத்து வந்துட்டு நம்ம ஸ்கேல் பண்ணுறதுன்றதை பார்க்கணும். லைக் பிகாஸ் வி ஹேவ் லைக் வி ஹேவ் a lot more to cover. ஓகே, KWSல இன்னும் வந்து நிறையா விஷயங்கள் என்ன சொல்கிறது பண்ணுறதுக்கு இருக்குது. அண்ட் அதில் ஒரு 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 மெயினான விஷயம்ன்றது இந்த மல்டி நோட் ஸ்கேலிங்ன்றது. அண்ட் இப்போதைக்கு KWSன்றது சிங்கிள் நோடாக தான் வந்துட்டு இருக்குது. இது நம்ம வந்து மல்டி நோடாக அடுத்து சீக்கிரத்திலே மாற்ற பார்க்கணும். அண்ட் ஆல்சோ லைக் பேக்கப் அப்படின்றதும் இப்போதைக்கு வந்து KWS இல்லை. ஸோ இப்போதைக்கு வந்து ஹை ப்ரையாரிட்டி அப்படின்றது வந்துட்டு டு பிரிங் இன் பேக்கப் ஃபீச்சர், டேட்டா பேஸுக்கு ஸ்னாப்ஷாட்ஸ் அண்ட் ஆல்சோ லைக் வந்து கண்டெய்னர்ஸ்க்கு வந்து ஸ்னாப்ஷாட்ஸ், லைக் இதெல்லாம் எல்லாமே தேவை. ஸோ பண்ணணும். ஓகே ஸோ தட்ஸ் த வீடியோ கைஸ். ஸோ இது நான் வந்துட்டு எனக்கே நான் புலம்புன மாதிரி ஒரு வீடியோவாக இருக்கும்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் தென் அகெயின் லைக் ஐ திங்க் யூ கைஸ் இது உங்களுக்கு புரியலைனாலுமே உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ்லாம் இருக்குதுன்றது இந்த வீடியோ மூலிமா நீங்கள் வந்து கற்றுருப்பீங்க. இதை பற்றி நீங்கள் டீப்பாக வந்து ரிசர்ச் பண்ணுங்கள். அண்ட் குட் பை, டாடா, see you.